பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் செயலை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அதிகாரிகள் முறையாக செயல்படுவதில்லை என்றும், சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நீர்நிலையாக வகைப்படுத்தப்பட்ட நிலத்தில் கட்டப்பட்ட வீட்டை காலி செய்ய தாசில்தார் உத்தரவு என்றும், தாசில்தாரின் உத்தரவை ரத்து செய்யக்கோரி தொடர்ந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் செயல் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அதிகாரிகள் சுணக்கமாக இருப்பதாகவும் உயர்நீதிமன்றம் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கிறது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் சத்திய அருகில் உள்ள நீர்நிலை சோம்போக்கின வகைப்படுத்த பட்டியல் பற்றி வசித்து வந்த செல்வி என்பவரை காலி செய்யக்கூடிய மயிலாப்பூர் தாசில்தார் கடந்த மார்ச் மாதம் நோட்டீஸ் அனுப்பினார். இந்த நோட்டீஸை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செல்வி வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதி சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் விசாரணைக்கு வந்தபோது அரசு ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஆக்கிரமிப்பாளரான மனுதாரர் மாற்றிடம் வழங்க தயாராக இருப்பதாகவும், அதற்காக குடும்ப உறுப்பினர்கள் பயோமெட்ரிக் பதிவுகளை வழங்கி இடத்தை காலி செய்தால் உடனடியாக புதிய இடத்திற்கான சாவி ஒப்படைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த வழக்கை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நீர்நிலை ஆக்கிரமிப்பு வசிப்பதை அங்கீகரிக்க முடியாது எனவும், மனுதாரர் சம்பந்தப்பட்ட இடத்தில் இருந்து காலி செய்ய வேண்டும் எனவும், எதிர்காலத்தில் வேறு எந்த ஆக்கிரமிப்பும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அதிகாரிகள் முறையாக செயல்படவில்லை என்பது நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வந்துள்ளது என தெரிவித்த நீதிபதிகள், அதிகாரி இந்த செயலற்ற தன்மையை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என கூறி செல்வியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நன்றி ஆனந்த்குமார், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.